ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, BYD Atto 3 எலக்ட்ரிக் எஸ்யூவி பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரோட ப்ரைஸிங், இந்த காரோட ஃபீச்சர்ஸ், இந்த காரோட வேரியன்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு BYDனா என்னன்னு சொல்லிடுறேன். BYDக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். இதுதான் BYDயோட ஃபுல் ஃபார்ம். BYD அவங்களோட Atto 3 எலக்ட்ரிக் எஸ்யூவியை ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப அஃபோர்டபுள்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக ப்ரைஸிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்தியாவில். BYD பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த அப்டேட்டட் Atto 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ், இந்த காரோட ஸ்டார்டிங் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் BYD இந்த Atto 3ல பார்த்தீங்கன்னா 2 நியூ வேரியன்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கைஸ், இந்த 2024 BYD Atto 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக், ப்ரீமியம், அப்புறம் சுப்பீரியர். இதில் சுப்பீரியர் ஆல்ரெடி BYD Atto 3ல இருக்க ஒரு வேரியன்ட் தான். இந்த அப்டேட்டட் BYD Atto 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் வேரியண்ட்டும் ப்ரீமியம் வேரியண்ட்டும் BYD இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நான் அந்த ப்ரைஸிங்க்கு வரேன் கைஸ். ப்ரைஸிங், அதாவது இந்த BYD Atto 3யோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 24.99 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு 50 கிலோவாட் பேட்டரி மாடலோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோவாட் பேட்டரி மாடலை விட 9 lakhs உங்களுக்கு லோவராக கிடைக்குதுன்னே சொல்லலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய MG ZS EVயோட பையர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திங்க் பண்ண வச்சுருக்கு. அதாவது BYD Atto 3யை திங்க் பண்ண வச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா BYD கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் இல்லை, நிறையவே குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மற்ற எலக்ட்ரிக் கார்ஸோட பையர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கார் லான்ச் ஆனதுக்கப்புறம், இந்த BYD Atto 3 லான்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ண வச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது இந்த Atto 3யை கன்சிடர் பண்ண வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த 2024 BYD Atto 3 காரோட கீ ஹைலைட்ஸை வேரியண்ட் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைனமிக் வேரியண்ட் தான். இந்த டைனமிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு 49.92 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 468 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு சிங்கிள் சார்ஜர் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch அலாய் வீல்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 7.9 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அடுத்த வேரியன்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேரியன்ட். இந்த ப்ரீமியம் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.48 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 521 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில். இந்த வேரியண்ட்டில் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 18 inch அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் 0 to 100 km/h பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.3 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வேரியன்ட். அதாவது இது ஒரு டாப் மாடல்னே சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.48 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 521 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம் சிங்கிள் சார்ஜில். வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாதிரியே தான் 18 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுமே ப்ரீமியம் மாதிரியே உங்களுக்கு 0 to 100 km/h உங்களுக்கு 7.3 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும். எப்பா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இது எப்படி டாப் மாடல்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடாஸ் டெக்னாலஜி இந்த சுப்பீரியர் வேரியண்ட்டில் BYD கொடுத்துருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்டட் Atto 3ல உங்களுக்கு நியூ காஸ்மோஸ் பிளாக் கலர் BYD இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த BYD Atto 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 49.92 கிலோவாட் பேட்டரி பேக். இது ஒரு ஸ்மாலர் பேட்டரி பேக்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 60.48 கிலோவாட் பேட்டரி பேக். இது பிகர் பேட்டரி பேக்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த 3 வேரியன்ட்ஸுமே உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 204 HP பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 310 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குது. கஸ்டமர்ஸ் நீங்கள் இந்த காரை புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 50,000 புக்கிங் அமௌண்ட், அதாவது ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டோக்கன் அமௌண்ட் 50,000 நீங்கள் பே பண்ணி காரை புக் பண்ணிக்கலாம். இந்த காரோட டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த 2024 BYD Atto 3 ஓட அப்டேட்டட் வெர்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஃபீச்சர்ஸ் அப்புறம் நியூ எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து BYD இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த 3 வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக் வேரியண்ட் தான் உங்களுக்கு என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி 49.92 கிலோவாட் பேட்டரி பேக் குடுத்துருக்காங்க. மத்த 2 வேரியண்ட்ல அதாவது பிரீமியம் அண்ட் சுப்பீரியர் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60.48 கிலோவாட் பேட்டரி பேக் குடுத்துருக்காங்க. கைஸ் அதாவது இதில இருக்கக்கூடிய ஸ்மாலர் பேட்டரி பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் சிங்கிள் சார்ஜ்ல 468 கிலோமீட்டர் ரேஞ்ச் குடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிக்கர் பேட்டரி பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 521 கிலோமீட்டர் ரேஞ்ச் சிங்கிள் சார்ஜ்ல குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சார்ஜிங் டைம் அதாவது இந்த Atto 3 வந்து 0 to 80% சார்ஜ் வந்து 50 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இந்த கார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸ்கை ஒயிட், போல்டர் கிரே, சர்ஃப் ப்ளூ அப்புறம் காஸ்மோஸ் பிளாக். இந்த காஸ்மோஸ் பிளாக் தான் இந்த அப்டேட்டட் Atto 3ல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க நியூ கலர்னே சொல்லலாம். வேற என்னப்பா ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு லார்ஜர் ரொட்டேட்டபிள் 12.8 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் பேனல் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் குடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா அதாவது சரவுண்ட் கேமரா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டெயில்கேட் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. லெவல் 2 ADAS சூட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் அண்ட் பவர்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் Atto 3 வேரியன்ட் வைஸ் பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக் வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 24.99 லாக் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பிரீமியம் வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 29.85 லாக் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியன்ட்டான சுப்பீரியர் வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 33.99 லாக் எக்ஸ்-ஷோரூம் பிரைஸஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்-ஷோரூம் பிரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்டட் Atto 3 பார்த்தீங்கன்னா, நீங்க 80 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர்லயும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜர்லயும் நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டீரியர்ல இந்த காரோட எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் இன்டிகிரேட்டட் டிஆர்எல் லுக்ஸ்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலுமினியம் ஃப்ரண்ட் கிரில்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லுமினேட்டட் லைட் ஸ்ட்ரிப்பும் உங்களுக்கு இந்த அப்டேட்டட் Atto 3ல BYD குடுத்துருக்காங்க. கைஸ் இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் விங் மிரர்ஸ் வந்து இதுல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 18 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரூஃப் ஸ்பாயிலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியர்ல குடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 31 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் இந்த அப்டேட்டட் Atto 3ல BYD குடுத்துருக்காங்க. USB போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டார்ட், ஸ்டாப், புஷ் பட்டன் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க இந்த அப்டேட்டட் Atto 3 ஸ்டார்ட் பண்றதும், அன்லாக் பண்றதும் NFC கீ கார்டு மூலியமா பண்ணிக்கலாம்னு BYD சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ல ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் வந்து BYD குடுத்துருக்காங்க கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பை ஃப்ரம் பவன். பை.